வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான கிள்ளி சப்பாத்தி சமைக்க போகிறோம். அதுக்கு உருண்டை நீங்கள் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. 3 உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை எப்படி உருட்டி கிள்ளி சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏன் உருண்டைகளை இவ்வளோ பெருசு உருட்டினேன்னா, இந்த அளவுக்கு நம்ம பெருசாக சப்பாத்தி கொண்டு வரணும். நான் எதுக்காக இப்படி பண்ணினேன்னா, இப்போ நம்ம கிள்ளி புரோட்டா தடிமனாக இருக்கும், ஆனால் சப்பாத்தி அந்த திக்னஸ் குறைவாக இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ பெருசாக உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்பாத்தி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பெருசாக உருட்டினா தான் நமக்கு மாவு இந்த அளவுக்கு பெருசாக வரும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் தேய்ச்சிருங்க. அதுக்காகத்தான் நான் அவ்வளோ பெருசு உருண்டைகளை போட்டேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு. நமக்கு இந்த லேயராகவும் இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த 3 சப்பாத்தியும் இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். நான் மேலே மேலே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இதை எப்படி சுடலான்னு பார்த்துக்கலாம். சப்பாத்தி இது மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வாழை இலையும் நம்ம ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தலைவாழை இலையை இங்கே கீழே போட்டுக்குங்க. ஏன் ஹீட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக மடிக்கிறதுக்காக வரும். அடுத்து ஒரு சிங்கிள் இலை, ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு எடுத்து இலையை ஃபஸ்ட்டு தடவிக்கலாம். இப்போ சப்பாத்தி எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இது மேலே நீங்கள் குழம்பு ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா குழம்பு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சிக்கன் பீஸ் 2 வச்சுக்கோங்க. எக்கு வச்சுருக்கேன். எக்கு இப்படி கட் பண்ணி அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்குவோம். இதுக்கு மேலே குழம்பு ஊற்றிக்குவோம். இந்த குழம்பு எப்படி செய்யணுங்கிறத நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த குழம்பு நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் வறுவல் 2மே வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 லிங்க்குமே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம இது கட்டுறதுக்கு முன்னாடி இந்த நார் இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி கையில் நல்லா இப்படி அமுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வரும். இப்போ நம்ம இது இந்த இலையை கவர் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் இப்படி மடிப்பாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ஃபோல்டு பண்ணி இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட்டிடுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் கட்டிட்டோம். இதை நம்ம தோசைக்கல் சூடான உடனே அதில் வச்சுருக்கோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிள்ளி சப்பாத்தி இதை வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். 5 minutes later. இப்போ நம்மளுக்கு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள், கிள்ளி சப்பாத்தி பாருங்கள், ரொம்ப சூப்பராக நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வருது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இந்த கிள்ளி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. எக்கு, சிக்கன், சப்பாத்தி இந்த 3 சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க.